யூ கைஸ் வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம பிரிசன் எஸ்கேப் டே 2 தான் கண்டினியூ பண்ண போறோம். நம்ம மாட்டிக்கிட்டு இருக்க அந்த ஜெயிலை விட்டு வெளியே போறதுக்கு இங்க இருக்க ஜன்னலை உடைச்சு பார்த்தோம், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால இன்னொரு ரூட் உருவாக்கி இருக்கோம். இந்த மேட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாம் உடைச்சி இங்க ஒரு பள்ளத்தாக்க உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சாப்பிடக்கூடிய ஒரு குட்டி ஸ்பூனை வச்சு இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்கோம். இப்போ நமக்கு அண்டாவில் போட்டு கலக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கரண்டியே கிடைச்சிருக்கு. விடுவோமா நம்ம? அச்சோ, நம்ம உடம்புல எனர்ஜி இல்லை போலயே. எனர்ஜி இல்லாதனால குழி தோண்ட மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம்? ஹாய், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கருமட்டா, ஏதோ ஒன்று பவர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஜெயிலுக்குள்ள என்ன நமக்கு மட்டன் பிரியாணியா போடுவான், களிதான் ஊற்றுவான், எடுத்து வாயில ஊற்றிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். இந்த கரண்டியை வச்சு குழி தோண்டி இந்த ஜெயிலை விட்டு நம்ம தப்பிக்க போறோம். ஆனால் இந்த மாதிரி குழி தோண்டும் போது நமக்கு தேவையில்லாத அப்புறம் ஒரு சில பொருள்லாம் கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி கீழே கடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம போலீஸ்ட்டு கொடுத்தோம்னா அவனுங்க நமக்கு ஒரு பொருள் கொடுப்பானுங்க. அது என்னன்னு பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க பார்த்து இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. ஐயோ, இன்வெர்டரி வேற ஃபுல் ஆயிருச்சா? சரி, மேலே ஏறி போவோம். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவான். இந்த கரண்டி பெட்டு கடியில் மறைச்சு வச்சிடலாம். இந்த மேட்டு போட்டு இந்த குழியை மூடிடலாம். ஐயோ, மண்ணு வேற இருக்கா? நம்ம குழி தோண்டின மண்ணெல்லாம் இங்கே தாங்க இருக்கு. இந்த மண்ணெல்லாம் எடுத்துங்க, டாய்லெட் ஒன்று இருக்கு, அதுக்குள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். எப்படி இந்த மண்ணெல்லாம் தூக்கி ஜன்னல் வழியாக அந்த பக்கம் போடலாம் தான் நினைச்சேன். ஆனால் அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் ஒரு போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் மண்டையில் போட்டோம், நம்ம மண்டையை பொழந்துருவோம். ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் எடுத்து வச்சிருவோம். இதெல்லாம் கீழே கடந்து எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை மாதிரி எடுத்து காட்ட போகிறோம். ஆஹா, காவலன் வர வேண்டிய நேரம் வந்து விட்டது போல் தெரிகிறது. மணி ஓசை கேட்கிறது, கதவு திறந்து விட்டதோ வந்து விட்டான். சிங்கம் 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 ஈஸ்வர சிங்கம். சிங்கம் இல்லை, அசிங்கம். சார், என்கிட்ட ஒரு சில பொருள் இருக்கு, இதை வச்சுட்டு 22 டிஷ்யூ பேப்பர் தான் கொடுப்பியா? அட பாவி, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுறது? அவன் கொடுக்கறதா நம்ம வாங்க முடியும். எஸ்டா கேட்டா லத்தி எடுத்து நம்ம மண்டையில் போட்டுருவான். கொடுங்க சார், நன்றி, மகிழ்ச்சி. 30 செகண்டுக்கு அப்புறம் ஒன்றா திரும்பி வந்து பார்ப்பேன். இது போதுமே. இந்த 30 செகண்டுக்குள்ளே நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிக்கலாம். அதாவது ஒரு செல்லுக்குள்ளேயும் ஒரு கைதி இருப்பானுங்க. அவனுங்க கிட்ட ஒரு சில பொருள் இருக்கும். அவனுங்க கிட்ட இருக்க பொருளை நம்ம கிட்ட இருக்க டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இவன் கிட்ட குழி தோன்ற செவல் இருக்கு, பட் 100 கேட்கறான். அவளெல்லாம் என்கிட்ட இல்லை. போடா, இங்கே மொட்டையும் கையில் ஏதோ வச்சிருக்கானே. அட, சாப்பாடு. இதுதான் நமக்கு எனர்ஜி. ஓகே, 5 தானே வாங்கிக்கலாம். நம்ம எனர்ஜி ஃபுல் பண்ணியாச்சு. வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அடுத்தது சிப்ஸ், அதுக்கு 5. அச்சோ, போனவன் அதுக்குள்ளே திரும்பி வரானே. அதுக்குள்ளேயெல்லாம் 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அவன் நமக்கு கொடுத்தது 30 மினிட்ஸ் இல்லை, 30 செகண்ட்ஸ். அதான் டக்குன்னு முடிஞ்சு போச்சு. டக்குன்னு 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 முடிஞ்சு போச்சு. டக்குன்னு டக்குன்னு. ஐயோ, இது பாட்டு படிக்கிட்டு எதையோ மறந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ளே டக்குன்னு போடுங்க லைக்கை, பட்டுன்னு போடுங்க சப்ஸ்கிரைபர். இந்த குழம்பு கரண்டியை வச்சு மண்ணால்னா நம்ம நினைச்சது நடக்காது போலயே. ஒரு கை அளவுக்கு தான் மண்ணு தோண்ட முடியுது. இது பார்க்க குழம்பு கரண்டி மாதிரி கூட இல்லை. எங்கள் வீட்டில் கூட இதே மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அப்புறம் மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டால் பட 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 வெடிக்கும். ஆனால் அது என்ன கரண்டி தான் தெரியல. என்னடா மணி சத்தம்? ஓ, லஞ்ச் பிரேக்கா? சாப்பாடை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், சாப்பாடு மணியே அடிக்குது. அச்சோ, இதை கவனிக்கவே இல்லையா? என்னன்னு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது டைம் முடிய. ஐயோ, இப்போ போலீஸ் வந்து நம்மளை சாப்பிட்றதுக்கு கூப்பிட வருவான். பார்த்தா நம்ம கதை முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள இந்த இடத்த க்ளீன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்மளை க்ளீன் பண்ணிடுவானுங்க. 4 செகண்ட்ஸ். 3, 2, 1 முடிஞ்சிச்சு. எடுத்து போடுறோம். அப்பா, கடைசி அந்த 1 செகண்டில் எடுத்து போட்டிருக்கோம். போலீஸ் வந்துட்டாங்களா? நினச்ச மாதிரியே உள்ளே வந்துட்டாங்க. அவங்க மட்டும் நேரம் வந்து நம்ம கதவை திறந்துருந்தாங்கன்னா நல்லா மாட்டியிருந்துருப்போம். பட் ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான். அவன் கதவை திறந்தனால நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அட, லேடி போலீஸா? நம்ம சிங்கம் சேர காணா. சிங்கம் இல்லைன்னா சிறுத்தைக்குட்டி வந்துருக்குது. மேடம், கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நான் வெளியே போவேன். அவங்க வழி விட்டாங்க. ஓகே, இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குங்க, வேற ஹவுஸா? இதுக்குள்ளே உள்ளே போக முடியும், பட் உள்ளே போக முடியலையே. இங்கே பாருங்க, மொட்டை அடிச்ச கொரில்லா மாதிரியே இருக்கான்ல. இவன் தான் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுலேயே மோசமானவன். அதனால தான் தண்ணி அடைச்சி வச்சிருக்காங்க. அங்கே போடுற தங்க கக்கூசு. அடா பாவி, டீ குடிக்கிற கப்பு வச்சிருக்கான், டிவி வச்சிருக்கான். அது என்னடா போஸ்டர்? அடே மொட்டையா, இது ஜெயிலுன்னு நினைச்சா இல்லை உன் வீடு நினைச்சியா? ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ராஜ வாழ்க்கை வாழ்றான்டா. இவன்கிட்ட நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணால் $5 தரானாமா. சரி, ஜாயின் பண்ணுவோம். எனக்கு ஒரு சோப்பார் வேணும். சோப்பா? அதுக்கு நான் எங்கே போவேன்? இது மட்டும் இல்லை, இவங்கிட்ட எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட டிஷ்யூ பேப்பர் இருக்கா? 10 டிஷ்யூ பேப்பர் கொடுத்தா $1 கொடுப்பான். ஆனால் நம்மகிட்ட டிஷ்யூ பேப்பரே கம்மியாக தான் இருக்குது, அதனால அதிகமாக வாங்க. இதுதான் இந்த ஜெயிலோட கேஃபிடேரியா. இதோ இருக்கிற செஃப் நல்ல சுவையான சாப்பாடு ஒன்று கொடுங்க. அதே களி, ஒரு நல்ல சோறு போட மாட்டீங்களாடா? இங்கே பாருங்க, லாட்ரி மிஷின் இருக்குது. இதை ட்ரை பண்ண $1 தான். நம்மகிட்ட $5 இருக்குது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். லக் இருந்தால் தான் இந்த லாட்ரி நமக்கு கிடைக்கும். பட் நமக்கு இன்னைக்கு சுத்தமாக லக் இல்லைங்கிறது இந்த கேம் ஆரம்பிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பார்ட் 1 டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்ததும் $70 லாட்ரி விழுந்துச்சு. அந்த $70 எங்கே போச்சுன்னு கேட்குறீங்களா? அதை எங்கே கேட்குறீங்க? இந்த கேம்காரன் வந்து கேம் அப்டேட் விட்டுருப்பான் போல. அது தெரியாமல் நான் பண்ணிட்டேன். அந்த அப்டேட் பண்ணதும் இதுக்கு முன்னாடி நம்ம விளையாண்ட ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா காண போச்சு. அகைன் நான் நியூவாக ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி எதில் நம்ம லாஸ்ட்டாக முடிச்சோமோ அங்கே கொண்டு வந்து நிறுத்தி இப்போ அகைன் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை வேலைகள் எல்லாம் உங்களுக்காக தான். இல்லைன்னா கமெண்ட்ல என்ன வறுத்து எடுத்துருவீங்களாடா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு மொட்டையை உட்காந்துருக்கான். ஓ, சீட்டு கட்டா? இந்த குவீனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அது சீட்டு கட்டு மாறும்போது கரெக்டாக குவீனை மட்டும் கண்டுபிடிக்கணும். இது நடுவில் இருக்குது, அங்கே போயிடுச்சு, இந்த சைடு வந்துருச்சு, நடுவில் வந்துருச்சு, ஓரம் போயிடுச்சு, மறுபடியும் சைடில் வந்துருச்சு. இதுதான் நான் மவுஸ் வச்சிருக்கேன்ல, இதாக தான் இருக்கும், கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். எஸ், நம்ம நினச்ச மாதிரியே அதுதான். நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் பெட்டு கட்டணும், இன்னொரு டிஷ்யூ பேப்பர் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 2 பெட்டு கட்ட போகிறோம். ஓகே, இந்த கார்னர் இருந்துச்சு, இங்கே வந்திருக்கு. கரெக்டாக மவுஸ் அது மேலே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் ஞாபகம் இருக்கும். சென்டரில் இருக்குது, இதுதான், இதாக தான் இருக்கும். எஸ், ஓகே, இப்போ 4 டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்ட போகிறேன். ஜெயிச்சா 4 கிடைக்கும், தோத்தா 4 போயிடும். சரி, சென்டரில் இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு அகைன் சென்டர்.
இப்போ லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது தான் அந்த குயின் நினைக்கிறேன். எஸ், நம்ம ஒரு டைமும் டிஷ்யூ பேப்பர் பெட் அதிகமாக கட்டும் போது இது பாருங்களேன் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த கார்னரில் இருக்கிறது குயின், அது எங்கே மாறுதுன்னு நான் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லெஃப்ட் ரைட்டு. ஐயோ குழப்பி விட்டானுங்களே. இப்போ எதா இருக்கும்? சென்டரில் இருக்கிறதா இல்லை ரைட்டில் லெஃப்டா? எனக்கு தெரிஞ்சு சென்டரில் இருக்க லெஃப்டாக தான் இருக்கும்னு நம்பிக்கையில் கொடுப்போம். எஸ் அதே தான். என்னது இது, நமக்கு தான் இதெல்லாம் கிடைக்குதா? ஆச்சரியமாக இருக்கே. சரி ஓகே, இப்போ 16 கட்ட போகிறோம், அதாவது 16 பெட் கட்ட போகிறோம். இல்லை வெளியே போயிடலாமா? ஓவராக ஆசைப்பட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். 16 பெட் கட்டியிருக்கேன், கிடச்சிருக்கேன். ஐயோ என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, எதுக்கு தெரியலையே. 3 டைமும் லெஃப்ட் சைட் கார்னர் தான் கொடுத்தான், ஆனால் இந்த டைம் வந்து ரைட் சைட் கார்னராக இருக்கும். சரி இதை நம்பிக்கையா. ஐயோ போச்சுடா, மொத்தமாக போச்சுடா. ஆரம்பிக்கும் போது கூட நான் 20 வச்சுருந்தேன்டா, ஆனால் இப்போ வெறும் 19 தான் இருக்குது. அட பாவீங்களா, இப்படி ஏமாற்றி விட்டானுங்களே. ஜெயிலுக்கு வரதே வந்து திருந்தணும் தான், ஆனால் ஜெயிலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டு இருக்குது, லாட்ரி இருக்குது. என்னடா ஜெயில் இதெல்லாம் தப்பாக தெரியலையாட்டுக்கு இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்க போலீஸுங்களுக்குலாம். ஆனால் நான் வெளியே இந்த சின்னதாக ஒரு தப்பு பண்ணேன்னு என்ன பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டானுங்க. நான் என்ன தப்பு பண்ணி இந்த ஜெயிலுக்கு வந்தேங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்ட் 1 வீடியோ பாருங்கள், அதில் தான் ஸ்டோரியிலேருந்து எல்லாமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சு, செல்லுக்கு வந்தேன். சிங்கம் சார் கணமே சிங்கம் சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சிங்கம் சார் சீக்கிரம் வாங்க, நான் ஒரு சில பொருள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், அதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 26 தானா? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஓ இவங்கிட்ட பேரம் பேசுகிற ஆப்ஷன்லாம் இருக்கா? இத்தனை நாள் இதில் பார்க்கவே இல்லையே. சரி ஓகே, இவங்கிட்ட ஒரு 30 கேட்டு பார்ப்போமா? ஆனால் 40% தான் வாய்ப்பு இருக்குன்னு போட்டுருக்கேன். ஃபெயிலா? ஐயோ ஃபெயில்ட் ஆயிடுச்சே. எவ்வளோ கொடுத்துருக்கான்னு தெரியல. சரிங்க வாங்கி வைப்போம். 21 தானா? அடே நீயாவது 26 கொடுக்குறேன்டா, நான் என்கிட்ட பேரம் பேச போய் 21 தான் கொடுத்துட்டு போகிறான். போச்சு. அதுக்கு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தா அவன் கொடுக்குறதே வாங்கி வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம். இவங்கிட்ட வாங்கணும் 100 வேணும். இந்த தம்பிள்ஸ் எதுக்குன்னு தெரியலைங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். பேக் தான் நமக்கு இப்போ ரொம்ப முக்கியம், ஏன்னா இன்வென்ட்ரி வந்து டக்குன்னு ஃபில் ஆயிடுது. இந்த பேக்கை வாங்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பொருள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், அதுவும் 10 பொருள் வச்சுக்கலாம் போலியே. இது சூப்பராக இருக்குது. ஓகே, அதே மாதிரி எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி எனர்ஜி ஃபில் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. ஓகே, சிங்கம் சார் வந்து நம்ம கதவை சாத்திட்டாருன்னா போதும், நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அவர் வந்துட்டு போகணுமே, சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் ஆடி அசைஞ்சு பொறுமையாக வருவீங்க. உங்களுக்குலாம் யார் போலீஸ் வேலை கொடுத்தாங்களோ தெரியல. சரி ஓகே, நம்ம ஒழிச்சு வச்சிருந்த கரண்டி எடுத்தாச்சு. இதை வச்சு குழம்பு அள்ள முடியாது, மண் அள்ளுவோம். ஆக்சுவலி நம்ம பிளான் என்னன்னா, இப்படியே குழி தோண்டிக்கிட்டு இந்த சைடு இருந்து காம்பவுண்ட் விட்டா வெளியே போகிறதெல்லாம் நம்ம பிளான் கிடையாது. இப்படியே குழி தோண்டிட்டு போனோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் இருக்குது, அந்த டனல் கூட போய் கனெக்ட் ஆகிட்டோம்னா போதும், அந்த டனல் வழியாக நம்ம வெளியே போயிடலாம். அதே மாதிரி இந்த குழி இன்னும் ஆழமாக போக போக நம்ம கிட்ட இருக்க ரோப் வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ரோப் பத்தலைன்னா மேலே கயிறு போட்டு நம்மளால் ஏறி வர முடியாது. ரோப் இங்கே வெளியே விற்பானுங்க, அவனுங்கிட்ட வாங்கிக்கலாம் நம்ம. ஓகே, இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கிடைச்ச பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு நம்ம எனர்ஜி ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் குழி தோண்ட ஆரம்பிக்கணும். ஆனால் இது ஒரு மாஸ்டர் பிளானில், ஆனால் இவ்வளோ பண்ணி இந்த டாய்லெட்டில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் போய் ஸ்டக்காகி அடைச்சிட்டு நிற்க போகுது. அப்போ தான் தெரியும், இங்கே பாருங்க இத்தனை ஃப்ளாஷ் கன் இருக்குது, ஆனால் எதுவுமே வேலை செய்யாது. இந்த கதவை தட்டினோம்னா சிங்கம் சார் வருவார். இதோ வந்துட்டார்ல. எவ்வளோ கொடுப்பீங்க? 40 பரவாயில்லையே. ஆனால் இன்னொரு 10 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா இத்தனை ஃப்ளாஷ் கன் கொடுத்துருக்கேன். ஓகே, அவர்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. சார் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா நான் போய் தேவையானது வாங்கிக்குவேன். ஒரு திரும்பி கூட பார்க்காம போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜி ஃபில் பண்ணிக்குவோம், அதுக்கு சாப்பாடு வாங்கணும். இவங்ககிட்ட இருந்து சாப்பாடு 5 வாங்கியாச்சு. அதே மாதிரி வேறு என்ன வாங்கலாம்? இந்த தம்பிள்ஸ் எதுக்கு தான் யூஸ் ஆகும்? சரி இருங்க, இதை வாங்கி பார்ப்போம். இதுக்கு 50 டிஷ்யூ பேப்பரா? இதெல்லாம் அநியாயம்டா டே. என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஓ நம்ம எனர்ஜி லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பரவாயில்லையே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் 100க்கு போட்டு போயிட்டோம்னா வச்சுங்களேன், நமக்கு எனர்ஜியே குறையாது. இருங்க கண்ணாடியை கிளிக் பண்ணி நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம உடம்புல ஆக்டிவிட்டி எபிலிட்டி எதுவுமே இல்லைடா டே. என்னடா அது எபிலிட்டிலாம் வரணும்னா என்ன பண்ணணும் தெரியல. ரியல் லைஃப்பில் என்ன பண்ணால் எபிலிட்டி வரும்? ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம். இங்கே ஜிம் இருக்கா? ஜெயிலுக்குள்ளே ஒரு ஜிம் இருக்குது, சின்ன ஜிம். அதுக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த முறை எபிலிட்டி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம குழி தோண்டிட்டு அப்படி கீழே ஏதோ இருக்கே. வாட் இஸ் திஸ் பொங்கு? ஏதோ இருக்குது, ஏதோ பெட்டின்னு நினைக்கிறேங்க. புதையல் பெட்டியா? இல்லையே, இதை பார்த்தா புதையல் பெட்டி மாதிரி தெரியலையே. எவனையோ குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்க மாதிரில இருக்குது. ஆஹா, இதுக்குள்ளே டெட் பாடி கிட்பாடி இருக்க போகுது. அப்புறம் நம்ம தான் கொண்டு புதைச்சி வச்சோன்னு சொல்லிட்டு பர்மனெண்ட்டாக நம்மளை ஜெயிலே பிடிச்சி போட்டு வச்சுருவானுங்க. நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. ஏன் பயந்துக்கிட்டு அது ஓப்பன் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்க இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். இதை எடுத்து இதில் போட்டு என்ன சத்தம்? அடைச்சிக்கிச்சுரா, மண்ணை அடைச்சிக்கிச்சுரா. குத்துறா லஞ்ச் பிரேக் வேறு போட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸுக்கு வருவானே, மறுபடியும் அடைச்சிக்கிச்சு. என்ன கொடுமை சார் இது. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போலீஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம படுத்து தூங்கலாமா? எல்லாரும் தூங்கிட்டானுங்க. சரி நம்மளும் படுத்து தூங்குவோம். டே 2 வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். டே 3 வந்துருச்சு, வெற்றிகரமாக ஆரம்பிப்போம். காலையில் சாப்பாடு என்ன கொடுத்துருக்கானுங்க? சுவையான காலை உணவு. அதே களியா? ஐயோ முடியலடா டே. ஒரே சாப்பாடை போட்டு கொள்றானுங்க. நல்ல சோறாக போட்டாலும் பரவாயில்ல, அந்த களியை விட்டா. இது ஒரு லெட்டர் இருக்கு, யாரா கொண்டு வந்து வச்சுது? வேர் ஹவுஸை பற்றி எனக்கு ஒரு சில தகவல் கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த லேடி கிட்ட தான் அந்த கீ இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஆளை காணோம். அவங்கள பற்றி வெளியே விசாரிச்சா அவங்க கொலை பண்ணப்பட்ட தகவல் கிடைச்சிச்சு. ஆனால் அவங்களோட உடல் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. அவங்க கிட்ட தான் அந்த கீ இருக்கு. கண்டிப்பாக சீக்கிரம் அந்த கீயை கண்டுபிடிப்பேன்னு நம்புறேன். எங்கே இருக்குன்னு சொல்லுவான்னு பார்த்தா கண்டுபிடின்னு சொல்லிட்டு போகிறான். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ அவங்க சொன்னதுக்கும் இங்கே இருக்க அந்த பெட்டிக்கும்
எனக்கு என்னமோ இந்த பெட்டிக்குள்ளே அவங்கள தான் கொலை பண்ணி புதைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஆனால் இது ஓப்பன் பண்ண முடியலைங்க. இன்னும் கொஞ்சம் சைட்லலாம் மண் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை ஓப்பன் பண்ண முடியுமா? அதுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ண முடியுமா? எஸ், ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிரு. உள்ள என்ன இருக்க போகுது? உள்ள ஒரு கீ இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த பெட்டிக்குள்ளே அவங்கள தான் கொலை பண்ணி புதைச்சி வச்சுருப்பாங்க. அவங்க அப்படியே மக்கி போயிட்டாங்க போல். ஆனால் அந்த கீ மட்டும் இருந்திருக்கு. ஆனால் எலும்பு கூட இருந்திருக்கணுமே. சரி, தெரியல. நமக்கு கீ கிடச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் ஒன்று, இதுக்கு முன்னாடி இந்த செல்லில் இருந்தவன் கொலகார பாவை போல். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, அந்த க்ளீன் பண்ணுற லேடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நம்மள மாதிரி இங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்கள கொலை பண்ணி பெட்டிக்குள்ளே போட்டு கீழே புதைச்சி வச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு பெட்டி எப்படி கிடச்சிருக்கும்? என்ன லாஜிக்னே தெரியல. நம்ம சிங்கம் சார் வந்துட்டார். வணக்கம் சார். 40 டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாராம். ஓகே, 40லாம் நமக்கு பத்தாது. ஒரு 42 கேட்டு பார்ப்போமா? சரி, கேட்டு பார்ப்போம். கொடுத்துட்டாரா? 42 கொடுத்துட்டாரு. 1 2லாம் கொடுத்துருவாரு போல். அதே வந்து 5 10 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க மாட்டாராட்டுக்கு. சரி, ஓகே, கொடுத்தது வரைக்கும் சந்தோஷம். சிங்கம் சார், அப்படியே என்னையும் வெளியே கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க சார். என்ன மாதிரி இழிச்ச வாயினெல்லாம் பிடிச்சிட்டு வந்து உள்ளே அடைச்சிடுறீங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மோசமானவன் இருந்திருப்பான் போல். குழி தோண்டி புதைச்சலாம் வச்சுட்டு போயிருக்கான் கொலை பண்ணி. அவனெல்லாம் தப்பிக்க விட்டுறீங்க. இங்கே பாருங்க, கயிறு இருக்குது. ஓகே, 30 கொடுத்து இந்த கயிறு வாங்கிக்கலாம். ஏன்னா கயிறு ரொம்ப முக்கியம் நமக்கு. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் கீழே குழி தோண்டிட்டு போக வேண்டியது இருக்குது. கீழே இறங்கிட்டு அந்த குழிக்குள்ளே மறுபடியும் ஏறத்துக்கு கயிறு இல்லாமல் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம கதை. சரி, இறங்கி போய் தோண்ட ஆரம்பிப்போமா? தோண்டு ராஜா தோண்டு, குழியை நல்லா தோண்டு, கிடைக்கிற பொருள் அள்ளி பாக்கெட்டில் போடு. இந்த மணி சத்தம். லஞ்ச் பிரேக்கா? சரி, மறுபடியும் மேலே ஏறி போவோம். ஆனால் இந்த கரண்டியை வச்சுட்டுலாம் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியை கொடுத்துட்டு நல்ல ஒரு செவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். அடடா, மண்ணு வேறு இருக்கா? இதை மறந்துட்டேன். இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறதுக்கு அந்த லேடி போலீஸ் வரைக்கும் வருவாங்களே, அவங்க கண்ணில் மாட்டோம்னா அவ்வளோதான். சீக்கிரம் அள்ளி போடுறோம். போச்சுரா, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. ஆனால் நம்ம அள்ளி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இருக்கா? எல்லா இடமும் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வருங்க, ஜஸ்ட் மிஸ். ஒரு செகண்ட் முன்னாடி அவங்க வந்திருந்தாலும் வசமாக மாட்டியிருப்போம். கீழே அந்த பெட்டியை உடச்சது நமக்கு ஒரு கீ கிடச்சிச்சுல, அந்த கீ இவங்கிட்ட கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். டே மொட்டை, எனக்கு ஒரு கீ கிடச்சிருக்கு, அது உனக்கு வேணுமா? எனக்கு லைட்டர் தான் வேணும். லைட்டர் தான் வேணுமா? முன்ன சோப்பு கேட்டான், இப்போ லைட்ரு. இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போகிறேன்? இவங்க இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கானா? திஸ் இஸ் நாட் எ லைட்டர். அது எனக்கும் தெரியும்டா, என்கிட்ட லைட்டரே இப்போ இல்லைடா. நம்ம குழி தோண்டும் போது நமக்கு அந்த சோப்பு லைட்டர்லாம் கிடைக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து வேண்ட கொடுக்கணும் மாட்டுக்கு. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. மண்டே அங்கே நான் போய் லைட்டர் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். முன்னே லைட்டர் கிடச்சிச்சு, ஆனால் அதெல்லாம் அந்த போலீஸ்கிட்ட விற்றுட்டேன். இதோ போயிருங்க சோப்பு. ஆனால் இப்போ அவன் சோப்பு கேட்கலையே, லைட்டரில் கேட்குறான். அவன் கேட்காத டைமில் தான் அதெல்லாம் கிடைக்கும். இங்கே இருங்க, தோண்டி பார்ப்போம். இங்கே ஷூ இருக்குது. இது அவன்கிட்ட கொடுத்தா வாங்க மாட்டான். அஜோ, எனர்ஜி பவர் வேறு தீர்ந்து போச்சே. இது லஞ்ச் டைம் தானே, நம்ம லஞ்ச் இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அது சாப்பிட்டாலும் நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். சரி, ஓகே, இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவோம். போலீஸாரும் வந்து பார்த்து மாட்டிக்க போகிறோம் நம்ம. ஆமாம், நமக்கு ஏதோ கிடச்சிச்சு. சோப்பு. ஆனால் இது பழைய சோப்பு. எவன் யூஸ் பண்ணிட்டு போட்டானோ தெரியல. இந்த சோப்பு வாங்கிட்டு போய் அந்த போலீஸ் என்ன பண்ணுவான்? இந்த ரூம்குள்ளெல்லாம் போகலாம் பார்த்தா போக முடியலைங்க. சரி, பரவாயில்ல. டே மொட்டை, அந்த லைட்டர் கிடைக்கலடா, சோப்பு தான் கிடச்சிருக்கு. எப்படியும் கேன்டீனில் போய் அங்கே இருக்க களியை சாப்பிட்டா பாதி லைஃப் தான் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் பாதி ஏற்றணும். அதுக்காக இங்கே எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது. இது நம்ம $5 $3 கொடுத்து இது வாங்கிக்கலாம். எப்பயும் போல் அதே களி எடுத்து வாயில் ஊற்றிட்டு போவோம். சார், கொடுங்க அந்த களியை. ஓகே, குடிச்சாச்சு. நம்ம நினச்ச மாதிரியே அந்த களியில் பாதி லைஃப் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், லாட்ரி மிஷின். இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். லக் இருந்துச்சுன்னா கிடைக்கும். ஆனால் நமக்கெல்லாம் இல்லவே இல்லையே. லக்கு என்னைக்கு இருந்திருக்கு நமக்கு? சரி, நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ஏதாவது எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். என்னடா அது பூட்டி வச்சிருக்கீங்க? அடப்பாவீங்களா, எக்ஸசைஸ் பண்ண கூட முடியாதடா அந்த ஜெயிலில். என்னடா ஜெயில் இது? எக்ஸசைஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. ஆனால் லாட்ரி மிஷின் சீட்டு கட்டெலாம் விளையாட விட்றானுங்க. இந்த வேற ஸ்கூல் அப்படி என்னதான் இருக்கும்? ஓப்பன் ஆயிடுச்சு. எப்படா? முன்னே நம்ம ஒரு பெட்டி ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு கீ கிடச்சிச்சுல, அது வேற சோட கீ தான் போல. என்னடா அது பூசடிலாம் வச்சுருக்கானுங்க உள்ள. இங்கே ஒரு அக்கா நிற்கிது. எக்கோவே, யாருக்கா நீ எப்படிக்கா உள்ளே வந்த? ஐயோ, லஞ்ச் பிரேக் வேறு முடிஞ்சிருச்சு. இந்த அக்கா கிட்ட $10 காசு கொடுத்தா நம்ம இடத்த இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி தருமா? இதுதான் அந்த கிளீனிங் அக்காவா? இதை தான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லாம் போட்டு வச்சுருந்தானுங்களா? அடப்பாங்களா, அந்த அக்கா உயிரோட தானே இருக்குது. ஊருக்குள்ள எல்லாம் கண்ணீரஞ்சலி போஸ்டே ஒட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் இத்தனை நாள் எப்படி சாப்பிடாம அந்த அக்கா அந்த ரூம்குள்ளே இருந்திருக்கும்? அந்த அக்கா நல்லா பல்காக இருக்குல்ல, நான் முன்னாடியே ஸ்டாக் எடுத்து வயிற்றுக்குள்ளே வச்சுருந்துருக்கும் போல். அதெல்லாம் சரி, அந்த அக்கா உயிரோட தான் இருக்குது. அப்புறம் எப்படி இந்த கீ இந்த பெட்டிக்குள்ளே வந்துச்சு? அது இங்கே குழி தோண்டி யார் வச்சுட்டு போயிருப்பா? இங்கே ஏதோ இருக்குது தங்க கலரில். தங்கத்தில் ஏதோ ஒன்று கிடச்சிருக்குடா. ஓகே, கோல்டில் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. அது எடுத்தாச்சு. நம்ம வேறு ஏதாவது இருக்கா? இன்னும் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. இங்கே இருக்க எல்லா பொருளையும் அள்ளி பேக்குக்குள்ளே போட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த போலீஸ்கிட்ட கொடுத்து அவன் கொடுக்குற அந்த டிஷ்யூ பேப்பரை வாங்கிட்டு போய் நம்ம கையில் இருக்க அந்த கரண்டியை தூக்கி போட்டு ஒரு நல்ல செவலாக குழி தோண்டுற மாதிரி வாங்கணும். மண் வேறு இருக்குது, இதையும் க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு வந்து எல்லா பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். சிங்கம் சார், வேர் ஆர் யூ? கம்மன் ஃபாஸ்ட், சீக்கிரமாங்க. ஓகே, சிங்கம் சார் வந்துட்டார். அவருக்கு 22 தான் கொடுப்பானா? சரி, பரவாயில்ல, விற்றுருவோம். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும்? 94 + 22 116, ரைட்? ரைட். நம்ம சிங்கம் சார் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிங்கம் வருது வழி விடுங்கடா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் வாங்கி ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி 100. இதை வாங்கிடலாங்க. ஆனால் சின்ன மண் தோண்டியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப குட்டியாக அந்த
பூசடிலாம் நடுறதுக்கு மண் தோண்டி வச்சிருப்பாங்களே அது மாதிரி இங்கே போடுற அடுத்தது பேன் வடை சட்டிலாம் வச்சிருக்காண்டா. சரி ஓகே, அந்த வடை சட்டியை சீக்கிரம் வாங்கணும். ஃபர்ஸ்ட் இது கட்டில் கட்டியில் மறைச்சு வச்சுக்குவோம், இல்லைன்னா சிங்கம் கிட்ட மாட்டிக்குவோம். நம்ம அவர் போயிட்டாரு, இனிமேல் பிரச்சனை இல்லை, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம மறைச்சு வச்சிருக்க வெப்பன் எடுத்தாச்சு, ஆரம்பிப்போம் நம்ம வேட்டையை. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூனை வச்சு குழி தோண்டணும், அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு குழி தோண்டணும். இப்போ வந்து உண்மையான மண் தோன்றதை வச்சு மண் தோண்டிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து மண் தோன்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா பூசடி நடுவாங்களே அந்த மாதிரி சின்னதாக யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஐயோ அதுக்குள்ளே இருட்டாயிருச்சா? டே 3 முடிய போகுது, நம்ம சீக்கிரம் போய் படுத்து தூங்கி ஆகணும், இல்லைன்னா அகைன் சிங்கம் சார் வந்து செக் பண்ணி பார்க்க வருவார். நம்ம தூங்காமல் இங்கே குழி தோண்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை அப்படியே குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு போய்கிட்டே இருப்பார். ஓகே ஃபஸ்ட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணுவோம். அவ்வளோதான், இந்த மண்ணள்ளி போட்டாச்சு. இங்கே பாருங்க எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளுக்கு கம்முனு படுத்து தூங்கிட வேண்டியதான். உறங்குமே கானா. யூ கைஸ் குட் மார்னிங். டே 4ல் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே சூப்பு தான் வச்சுருக்கானுங்க, எதுவுமே மாறல, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம இங்கேருந்து சீக்கிரம் தப்பிக்கணும். இன்னும் எத்தனை டே எடுத்துக்க போகிறோம் இல்லைங்க அது தப்பிக்க. சிங்கம் சார் சீக்கிரம் வாங்க. வந்துட்டாரு சிங்கம் சார். என்கிட்ட ஒரு சில பொருள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு எவ்வளோ தருவீங்க? 46 தானா? என்ன சார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 50 கொடுத்தீங்கன்னா? 50 கேட்டால் தரமாட்டான். சரி 48 கேட்போம். கொடுத்துட்டான்டாப்பா. ஓகே 48 வாங்கியாச்சு. சார் நீங்கள் கிளம்பலாம். அவர் கிளம்பிட்டார், நம்ம வேலையை ஆரம்பிப்போமா? திறந்து டிசிஸே ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்னடா லெட்ரு? இன்னொரு சம்பவம், பேஸ்கெட் பால் சம்பளம் பழக்கடரே. நீங்கள் சொல்கிற கதைக்கும் இந்த கேமுக்கும் சம்மந்தமே இல்லை, இதை வேறு உட்காந்து நான் படிக்கணும். ஓகே கயிறை கட்டி அப்படி பொறுமையாக கீழே இறங்கிட வேண்டியதான். என்ன கீழே போக போக ரொம்ப இருட்டாக இருக்குது. எங்கேதோ இருக்குங்க வாட்சு, இன்னும் புதுசாக வாட்செலாம் கிடைக்குது. ஆளும் கீழே போக போக நல்ல பொருளாம் கிடைக்குது. சூப்பர். லஞ்ச் பிரேக் வந்துருச்சு. இந்த கேமில் நேரம் தான் வேகமாக போகுது, ஆனால் நம்ம தோன்ற குழியோட ஆழம் ரொம்ப பொறுமையாக போகுது. அந்த குழிக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த வேர் ஹவுஸில் நமக்கு தேவையானது ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன இருக்குது இந்த ட்ரெஸ் இதெல்லாம்? ஓ இது வெடி தானே? அதே தான்டா, இது லைட்டு தானே? ஆமாம் ஸ்டிக் லைட். ஓகே இது வாங்கிக்கலாம், $1 தான், அது வாங்கியாச்சு. அதே மாதிரி $3 இது. அவ்வளோதான், நம்மகிட்ட இருந்த கஜானா காலி, அதனால் இதுக்கப்புறம் எதுவும் வாங்க முடியாது. இங்கே ஏதோ இருக்குங்க $15. இதுக்கு பூசெடிலாம் சம்மந்தமே இல்லாமல் வச்சிருக்கானுங்க. பூசெடி எதுவும் வளர்த்தணுமா? வளர்த்துனா நமக்கு ஏதாவது கிடைக்குமா? இங்கே பாருங்க டீ போடுற மிஷின்லாம் இருக்குது. இது என்னது போஸ்டரா? ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆக்சுவலி ஐ எம் குட் பர்சன், ஸோ ஐ எம் நாட் லைக் தட். இங்கே ஏதோ ஒரு ஜக்குமா இருக்குது $10. இங்கே பாருங்க டாய்லெட் $10. நம்ம புதுசாக இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்கே சோபா. இதுதானே அவன் ரூமில் வச்சுருந்தான், மொட்டை ரூமில் நிறைய இருக்குங்க. ஆனால் அதை வாங்கிறதுக்கு காசு வேணும். இந்த அக்காவையும் சேர்த்து தூக்கிட்டு போகலாம், அதுக்கும் காசு வேணும். $10 வேணுமா? ஐயாவின் கஜானா காலி, அதனால் நான் சென்று வருகிறேன். நம்ம மொட்டைங்கிட்ட கஜானா ஃபுல்லாக இருக்கும், அவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட டிஷ்யூ பேப்பர் அதிகமாக இருக்குது, அதை வச்சு காயினா மாற்றிக்கலாமா? அப்புறம் மாற்றிக்கலாம், இருங்க வரேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. என்னோட சாப்பாடை கொடு. ஓகே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்மளது எடுத்து அவன் சாப்பிட்டான்னு சாப்பிட்டுருவான். லாட்ரியில் நல்லதாக கிடைச்சா பரவாயில்ல, ஒன்றுமே கிடைக்கல. பொங்கடே இது வரைக்கும் லாட்ரியில் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசு இதில் போட்டோம், ஆனால் அதை போட்ட காசு கூட நமக்கு கிடைக்கல. நமக்கெல்லாம் இது செட் ஆகாது பொங்க, இனிமேல் அந்த பக்கம் போகவே கூடாது. சரி ஓகே நம்ம வெடி ஒன்று வாங்கிக்கலாம், அதே மாதிரி லைட்ரு அதெல்லாம் ஆல்ரெடி வச்சுருக்குமா? வேறு ஏதாவது வாங்கலாமா? என்ன வாங்கலாம்? இருங்க நம்மகிட்ட இருக்க டிஷ்யூ பேப்பரை காயினா மாற்றிக்கலாம். அச்சோ பெல்லு வேறு அடிச்சிருச்சு, இதுக்கு மேலே வெளியே இருக்க முடியாது. இருந்தோம்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஓகே இதோ வந்துட்டார்ல, கதவை சாத்திட்டு போயிட்டாரு. நன்றி தலைவரை, சீக்கிரம் வந்துட்டு போனதுக்கு. சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஆனால் குழி ரொம்ப கீழே போயிடுச்சு, அதனால இருட்டோ வேறு இருக்குது. இருங்க நம்ம தான் ஸ்டிக்கி லைட் வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த லைட்டை தூக்கி போட்டு பார்ப்போம். எரியுதுரா, சூப்பராக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த இடம். இப்போ இனிமேல் வந்து ஈஸியாக நம்ம குழி தோன்றதுக்கு இருக்கும். இன்னொன்று என்னமோ வாங்கணுமே, வெடி தானே? இருங்க தூக்கி போட்டு பார்ப்போம். அப்படியே என்னடா காலு பக்கத்துலேயே வெடிக்குது. நான் கூட பெருசாக ஏதோ வெடிக்கும்னு நினச்சேன், ஆனால் சின்னதாக அங்கே பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் மண் எடுக்குது. சரி பரவாயில்ல, இவ்வளவாது எடுக்குது. சரி அப்படி குழி தோண்டுவோம். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பொருள் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம கீழே ஆழமாக போக போக பாருங்களேன் ஏகப்பட்ட பொருள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தோண்ட ஏகப்பட்ட பொருள் கிடைக்குது. எல்லாத்தையும் எடுத்து நம்ம பேக்கில் போட்டுக்குவோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த போலீஸ்ட்டு விற்றா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் கொடுப்பான், அதை வச்சு நம்ம அந்த பேனை வாங்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நம்மளால் இங்கே இருக்க முடியும், ஏன்னா நம்ம எனர்ஜி லெவல் வேறு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே இங்கே மேலே இன்னும் ஒரு சில பொருள் தோண்ட பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த இடத்துல. இங்கே கீழே இருக்க அந்த லைட்டு பாருங்களேன், நான் கூட ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நம்ம அது குழி தோண்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே போய்கிட்டே இருக்குது. அது ஸ்டிக்கு தானே, அப்படியே உருண்டுட்டு கீழே போய்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் நம்ம எனர்ஜி காலி ஆயிடுச்சு. சரி மேலே ஏறி போவோம். ரோப் அப்படியே மேலே கட்டி சர்ருன்னு மேலே போக வேண்டியதான். எஸ் மேலே வந்தாச்சு, அப்படி சைடில் இறங்கிக்கலாம். மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி வைக்கணும், ஏன்னா போலீஸ் வர வேண்டிய டைம் வந்துருச்சு. போலீஸ் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே வந்துடுவோம், அப்புறம் நம்ம மாட்டிப்போம். அவ்வளோதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பொருள்லாம் எடுத்து நமக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுருவோம். 10 பொருள் தான் வச்சிருக்க முடியுது நம்ம பேக்கில். இன்னும் கொஞ்சம் பேக் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பேனை வாங்கணும், அந்த வடை சட்டி வாங்கியே தீரணும். ஓகே நம்ம சிங்கம் சார் வந்துட்டார். சிங்கம் சார் 64 நன்றி. ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, 67 கொடுங்க. கொடுத்துட்டாரா? கொடுங்க சார் சீக்கிரம் கொடுங்க சார். ஓகே நம்ம டிஷ்யூ பேப்பர் வாங்கியாச்சு. சிங்கம் சார் சிங்கம் போட்டுட்டு நடந்து போகிறாரு. அவர் திரும்பி வரதுக்குள்ளே போய் நம்ம அந்த பேனை வாங்கிட்டு வந்துடுவோம். எங்கடா வச்சிருக்க? 200 டிஷ்யூ பேப்பர் கேட்குறான். இந்த வச்சுக்கோ, அதை கொடு. இந்த 200 டிஷ்யூ பேப்பர் வச்சு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்குறீங்களா? இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கி அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவன் நம்மள மாதிரி வேற யார்கிட்டயாவது கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான பொருளை வாங்கிக்குவான். உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தெரியும்? இந்த கேம் கண்டுபிடிச்சவனுக்கே தெரியாது, நானா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே நம்ம எனர்ஜி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அச்சோ பெல் அடிச்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ நம்ம வடை சட்டியை வச்சு
சமைக்க போகிறதில்ல, மண்ணு தோண்ட போகிறோம். இங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்கவனுங்களாம் எப்படி இந்த பொருளாக கொண்டு வரானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜன்னல் வழியை வந்து யாரோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் வாங்கி இவனுங்க வச்சிருக்கானுங்க. இவனுங்க கிட்ட நம்ம டிஷ்யூ பேப்பர் கொடுத்து வாங்கிக்கிறோம். அப்படியே ஒரு அடுப்பும் கொஞ்சம் காய்கறியும் கொடுத்துட்டானுங்கன்னா போதும், நம்ம ஜெயிலுக்குள்ளேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே போடுறானுங்க பாருங்க ஒரு களி சாப்பாடு, சாப்பிடவே போடல. இந்த ஜெயிலில் போடுற சாப்பாடில் எவ்வளோ சத்து இருக்குன்னு நீங்களே பாருங்க. இங்கே இவங்க கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒரு தட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நமக்கு எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதி தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதே 5 டிஷ்யூ பேப்பர் கொடுத்து ஒரு பிரெட் பாக்கெட் வாங்குறோம், அது சாப்பிட்டா கூட நமக்கு ஃபுல்லாக லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இங்கே இவனுக்கு போடுற சாப்பாட்டில் பாதி தான் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பண்டில் இருக்க சத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவனுக்கு போடுற சாப்பாட்டில் இல்லை. இது வேறு அடைச்சிக்கிச்சா? நம்ம ஃபஸ்ட்டு டாய்லெட்டை மாற்றணுங்க. சும்மா இதை அடைச்சிக்குது. கொஞ்சம் பெரிய டாய்லெட்டாக வாங்கணும். இது ரொம்ப பழசாகவும் இருக்குது. ஆஹா, எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்மளும் மல்லாக்க படுத்து தூங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னடா அந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லுவேன் நினச்சா வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறீங்க கேட்குறீங்களா? எஸ், இன்னும் இந்த கேம் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து பார்த்தீங்கன்னா கேம் முடிச்சிட்டோம். இன்னும் 25% இருக்கும். அது நம்ம பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுதான் பார்ட் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பாதியில் விட்டுட்டு போனீங்கன்னா அந்த கேமை முடிக்கிறதுக்கு இன்னும் பல மாதம் ஆகுமேடா அப்படின்னு பயப்படாதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை நம்ம முடிச்சிடலாம். எப்படியாவது இந்த கேமை முடிச்சாகணும். ஏன்னா ஆல்ரெடி என்ன சோதிச்சிருச்சு இந்த கேம் ஃபைலை டெலிட் ஆகி மறுபடியும் நான் கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சிடறேன். உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவே அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் கமெண்டில் கேட்டால் தான் இந்த கேமோட எண்டு வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லா வீடியோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். மதுரையும் உங்களை என்பதை விட வருவது நான் உங்கள் பாஸ் லவ்லி பாஸ்.